ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கார்த்திகை தீபம் வரப்போகுதுங்க. விளக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கார்த்திகை தீபத்துக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பெஷலான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அகல் விளக்கில் கொஞ்சமாக முகத்துக்கு போடக்கூடிய பவுடரை தூவி பாருங்க. இனி புயலே அடித்தாலும் உங்கள் விளக்கு அணையவே அணையாதுங்க. லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே இப்போ வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அகல் விளக்கெல்லாம் வாங்கி முந்தின நாளே தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. புதுசாக அப்படியே யூஸ் பண்ணணும்னா நிறைய எண்ணெய் குடிக்குங்க. ஏன்னா இது மண் விளக்கு. சரி, நான் லாஸ்ட் டைமில் தான் அகல் விளக்கு வாங்கியிருக்கேன், என்னால் உடனே அதை ஈரப்படுத்தி காய வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பர் ஒன்று புதுசாக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தண்ணியில் நனைச்சி அகல் விளக்குக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி துடைக்கிறதுனால அகல் விளக்கு ஈரமாகவும் மாறும். ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. இது மண் விளக்கு தானே, தேய்க்கும் போது அந்த மண் துகள்கள்லாம் அந்த துளையில் மோதிடுங்க. அப்போ அந்த துளைகள் எல்லாமே நமக்கு அடைஞ்சு போயிடும். அதனால எண்ணெய் கசிவையும் நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ அகல் விளக்கு இருக்கோ எல்லாத்துலேயுமே இதே ப்ரொசீஜர் படி அந்த ஸ்க்ரப்பரை வச்சு உள்பக்கம் வெளிப்பக்கம் சைடில் எல்லா இடங்கள்லையுமே நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுனால உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. அதே சமயம் அகல் விளக்கில் இருக்கக்கூடிய துளைகளுமே நமக்கு மூடி போயிடுங்க. நெக்ஸ்ட், முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை அந்த ஸ்க்ரப்பரோட காய்ந்த பகுதி இருக்கும் இல்லையா, ஈரமான பகுதி இல்லைங்க, காய்ந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நம்ம ஈரப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா அகல் விளக்கு, அந்த விளக்கோட உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. சைடில் எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி எதுக்கு தேய்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் ஏதாவது துளைகள் இருந்தாலுமே அது இந்த பவுடர் போய் மூடிக்குங்க. இந்த பவுடர் மூடுறதுனால உங்களுக்கு எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்கி தீபம் செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தாவே போதும். தீபம் ரொம்ப நேரம் அணையாமல் எரியறதுக்கு சூப்பரான ஐடியாவும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையுமே இதே ஃபார்மேட்டில் நான் தொடச்சி உள்ள பவுடர் உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே பூசி எடுத்துக்கிறேங்க. நடுவில் வர்றது என்னோடய குழந்தையோட கைதாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு அகல் விளக்கு இருக்கும். இப்போது இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ண அகல் விளக்கு எண்ணெயும் குடிக்காது, எண்ணெயும் கசியாதுங்க. ஏன்னா அதோட துளைகள் எல்லாமே பவுடர் அடைச்சிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அகல் விளக்கோட மண் பகுதியும் அடைச்சிக்கிச்சு. அவ்வளோதாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய அகல் விளக்கு. புது விளக்காக இருந்தால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பழைய விளக்காக இருந்தாலும் இதே டிப்பை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்பக்கமும் நமக்கு நல்லா பவுடர் ஃபார்ம் ஆகிடுச்சு, பின்பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா போய் ஒட்டிக்கிச்சிங்க. அதனால் எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது 99% இருக்கவே இருக்காதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நெயில் பாலிஷ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஆக அது உறிஞ்சிட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாதி போய் பாதி இருந்து அது நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்டர் பெயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா, அதை 2 மெத்தடில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். மஞ்சள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி குழப்பி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மெத்தட்லேயே நீங்கள் மஞ்சள் வைக்கலாம். அதாவது அகல் விளக்கோட அந்த 3 கார்னர் பகுதியிலையும் மட்டும் நீங்கள் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த திரி எரியும் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடுங்க. இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மாதிரி மஞ்சள் ஃபுல்லாகவே குழச்சி வச்சதுக்கப்புறம் அகல் விளக்கை எடுத்து இப்படி நல்லா அமுக்கி எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் கவர் ஆகிடுங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல மங்களகரமாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்ததுங்க. எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு 2 மெத்தட் சொல்லிட்டேன். இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய அகல் விளக்கு எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு இந்த விளக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, ஆனால் மற்ற எல்லா விளக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வேலை என்ன, நமக்கு அகல் விளக்கு எண்ணெய் கசியாமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா கலராக விளக்கு வருது, தண்ணீர் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருதுங்க. ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறது அப்படிங்கிறது தான் விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அந்த லைட் எரியிற மாதிரி இருக்க விளக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கலரான டிசைனான விளக்கு வேணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு நீங்கள் சின்ன டம்ளர்
நீங்கள் எடுத்துக்கோங்க. கரண்டியோ அல்லது வேறு எதுலேயும் நீங்கள் ஊற்ற வேணாம். சின்ன டம்ளர் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப கீழே சிந்தாமல் ஈஸியாகவே ஊற்றி முடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திரி பார்த்திங்கன்னா பஞ்சு திரியாக எடுத்துக்கோங்க, நூல் திரி எடுக்காதீங்க. இந்த மாதிரி பஞ்சு திரியை நல்லா கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக வந்துடும். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடிய திரியையும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி மெலிசான திரி போட்டால் தான் உங்களுக்கு எண்ணெயை ரொம்ப அப்சர்வ் பண்ணாது, அதே மாதிரி திகுன்னு எரியாதுங்க. ரொம்ப அதாவது அதிகமாக எரிஞ்சுது அப்படின்னா எண்ணெயும் சீக்கிரம் வீணாயிடும், தீபமும் சீக்கிரமாக நமக்கு காற்றுல அணைஞ்சு போயிடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சு திரியை நல்லா மெலிசாக யூஸ் பண்ணி தீபம் போட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் காற்றுல அணையாமல் எரியுங்க. அதே போல் திரி ஃபுல்லாகவே எண்ணெயில் நனைஞ்சிருக்கணும். நுனிப்பகுதியை கையை வச்சு நல்லா முறுக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அகல் விளக்கையும் ஒரே குச்சியில் நம்ம ஏற்றணும் அப்படின்னா திரியோட நுனிப்பகுதியில் கொஞ்சமாக கற்பூரத்தை தடவி விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரே குச்சிலேயே 30 விளக்கு கூட நம்ம ஈஸியாகவே ஏற்றி முடிச்சிடலாங்க. கற்பூரம் அப்ளை பண்ணும்போது நம்ம வேலையும் சுலபமாக மாறிடும். இப்போது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த விளக்கை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவும் இருக்காது, அதே சமயம் அந்த எண்ணெயும் குறையவே இல்லைங்க. தீபம் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மொட்டு மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. நீங்களே பாருங்கள், ரொம்ப திகுன்னு எரியும் போது தான் காற்றடிக்கும் போது டக்குன்னு அணைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் சீக்கிரம் நமக்கு குறைஞ்சி போயிடும். முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் எரியவே எரியாதுங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே அணைஞ்சு போயிடும். இப்போது 1/4 மணி நேரம் ஆகியுமே எண்ணெய் குறையவே இல்லைங்க, எண்ணெய் கசிவும் ஏற்படலை. ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஆனால் தீபம் அலைமோதவே இல்லை பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு திரியை நல்லா உள்பக்கமாக இறக்கி விடணுங்க. அப்போ தான் நமக்கு அகல் விளக்கும் கருப்பாகாமல் இருக்கும், சீக்கிரம் அணைஞ்சு போகாமலும் இருக்கும். ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நரமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியும், நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. நம்மக்கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு அரிப்போ அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. கரும்புலா பழம் இலைகள் பற்றி தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை. இதை ரெகுலராக நீங்கள் தலையில் அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க. இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குங்க. கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் கிடைச்சதுன்னா வேரோட பிடுங்கிட்டு வந்துருங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி எண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். சில பேர் உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்பூலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட கரும்பூலா ஹேர் டை இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க. டீ டிகாஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும்
இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டீ காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் சொல்கிறது, டீ காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேர் டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாமல் இருக்கணும், முகத்தில் வலியாமல் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது. முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒட்டவே இல்லைங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபோவ் 60 இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான்மா தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க. நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர், அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி, சோறு வடித்த கஞ்சி, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டாக இருக்கும் இல்லைங்களா, பிளாக் கலரில், அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செம்மையாக இருக்குங்க. வாரத்தில் 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயிலில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகியிருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநிலியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநிலி ஹேர் ஆயில், வெம்பளம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகாக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல்.